நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன் மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 பலாபலனை தான் சொல்ல போகிறேன். வர ஆரம்பத்திலே சில செலவுகள் ஏற்படும், சில முடிவுகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். சில பேருக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களோட பிரச்சனைக்காக நீங்கள் போய் கோர்ட்டு கேஸு அப்படிலாம் அலையக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் வருட ஆரம்பத்தில் தான் வரும். அதற்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்துடும், மனசு தெளிவு பெறும், கையில் காசு பண்ண வந்துட்டால் எல்லாமே நல்ல எண்ணங்களே மாறிடும். நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க, எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்வீர்கள். சமயத்தில் தக்க உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்க போகுது. சகோதரி உறவு கண்டிப்பாக பலப்படும். இந்த 2026 வருடத்தில் அவங்களே இணைவாங்க, கூட உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க. நிலம் பூமி வாங்கல் விற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, ரியல் எஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், லாபங்கள் ஏற்படும். எல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்தெல்லாம் விலகி இப்போது டக்குன்னு நல்ல முடிவு எடுப்பீங்க, அதில் ஜெயிச்சிருவீங்க. உடனுக்குடன் நல்ல பலன்கள் கிடைக்கும். இது இல்லாமல் அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஒரு புது மனிதனாக வலம் வருவீர்கள். பா, இவனுக்கு வராது கிடைக்காது அப்படின்னு நினச்சோம், வந்துட்டானப்பா, எப்படியோ வந்துட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்குனே காத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் எது இருந்தாலும் வெளியில் சொல்லணும், ரகசியமாக உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லை, உங்களுடைய முக்கியமான முடிவுகள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை துணிஞ்சு நீங்கள் செயல்படுத்தணும். எதிர்கால திட்டங்களை இந்த 2026 நீங்கள் வகுத்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிபதி செவ்வாயாக இருப்பதால் ஆலயத்திலே சென்று வணங்கி வரும்போது அங்குள்ள குளத்திலே இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவளித்து விட்டு செல்ல வேண்டும். பெரும்பாலும் முருகப்பெருமான் ஆலயங்கள் சென்று வருவதனால் இப்படி செய்து வரலாம். அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருந்தால் அவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே விட்டு ஒழித்து விடுவீர்கள். வருட மத்தியிலே அந்த பயங்கள் போய் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லா விதத்திலுமே ஏற்றமான பலன் அடைவீர்கள். அதுக்குண்டான
செயல்திறன் ஏற்பட்டு செய்தும் காட்டுவீர்கள், இப்படிலாம் பண்ண போகிறீங்க. அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் கூட எல்லாமே விலகிடும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். போகிற மட்டும்லாம் வெற்றி கிடைக்கும். துணிஞ்சு வீட்டை விட்டு கிளம்பிடணும். தயக்கம் கூடாது. வீட்டை விட்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு செயலை செய்வதாலும் உடனே செயல்படுத்த வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இது இல்லாமல் இந்த 2026ஆம் இடத்திலே உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை தக்க சமயத்திலே தக்க நபரால் தீர்க்கப்படும். எப்படி வந்தார், எப்படி உதவி பண்ணார்னு தெரியாது, அப்படி நடக்கும். எதிர்பாராமல் நடக்கும். கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும். வெளியூரிலே வேலையோ அல்லது தொழிலோ வியாபாரமோ அமையும். அதை விரும்பி ஏற்று நடத்தி வர வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். சில பேருக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அது மாதிரி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அவர் மூலிமா தீர்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது நம்ம தவறு விட்டோம் என்றால் அடுத்த வாய்ப்பு வருவது தள்ளி போகும். இது மாதிரி நீங்கள் கவனித்து நடக்கணும். எல்லா விஷயத்துலையுமே முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தள்ளி போடக்கூடாது. அது இல்லாமல் இந்த 2026ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் மூலியமாக நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகள் பெருகும். எதிர்பார்த்த இனங்களிலே ஏற்றம் கிடைக்கும். இது மாதிரிலாம் வரும். இருந்தாலும் பெண்கள் வழி தொடர்பால் சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் வாங்கி கடன் அடைப்பீர்கள். கடன் பிரச்சனை சில நேரங்களிலே மாட்டிக்கொண்டு அதன் பிறகு தெய்வ வழிபாட்டாலும் தான தர்மங்களாலும் அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். இது மாதிரிலாம் நடக்கும். ஜாமீன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதன்படி யோசித்து செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு உதவி நீங்கள் பண்ணுறதுனா கூட யோசனை பண்ணி தான் செய்யணும். அப்படி தான் நடந்து வரணும். இது மாதிரிலாம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு கூட ஒருவரை அழைத்து கொண்டு செல்வது நல்லது. தனியே செல்லாமல் கூட்டு முயற்சியால், கூட்டு நட்பால் நிலைமை விளையும். அது மாதிரி பண்ணிக்கணும். அது மாதிரி பழக்கப்படுத்திக்கணும். எதுக்கு சொல்லுன்னா, ஒரு சாட்சியோடு இருக்கணுன்றதுக்காக தான். அப்படி அந்த சாட்சி நாளைக்கு பேசப்படும். நீங்கள் தனியாக பண்ணுறத கூட நான் இருந்தேன், ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவார். இதுக்காக தான் நீங்கள் இந்த இது சொல்லியிருக்கேன். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். அது சரி செய்யப்படும். அது நாளடைவில் சரி செய்யப்பட்டுவிடும். பயப்பட வேண்டாம். இது மாதிரிலாம் வந்து போகும். அது இல்லாமல் சில பேர்களுக்கு அமானுஷ்ய சக்தி கிடைக்கும். இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் இந்த 2026ஆம் வருடத்திலே வருட மத்தியிலிருந்து முடிவுக்குள்ளே சில அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர் இறை வழிபாடு மூலமாக பயன்படுத்திக்கலாம். தொடர் உபாசனை செய்யலாம். ஒரு தெய்வத்தை உபாசனம் செய்யலாம். அல்லது சித்தர்கள், ஞானிகள், மகான்களுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். அது இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு அமாவாசை அன்று ஒரு ஜீவசமாதியும் சென்று தரிசனம் பண்ணி வரலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைத்து அதன் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். நம்மளுக்கு ஒரு கிடைக்கப்போன்னு தெரியும் போது அது பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த 2026 வருட மத்தியிலிருந்து முடிவு காலம் வரையுமே நல்ல வாழ்க்கை ஏற்படும். நல்ல பலன்கள் ஏற்படும். பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். இது மூலிமா எல்லா வகையிலுமே ஏற்றமான மனநிலை இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இந்த 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருந்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்ல போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.